60,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். 60,000 கோடி ரூபாய். திமுக காரங்க என்ன பண்றாங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா? நீ திமுக கூட்டத்துக்கு வந்தா தான் நாளைக்கு வேலை போட்டு கொடுப்பேன். மிரட்டுறாங்களே இல்லையா? அதையெல்லாம் உடைத்து சம்பளம் உங்க வங்கி கணக்குக்கு. அதனாலதான் மோடியே சம்பளம் வங்கி கணக்கு போடுறார். இவங்க கையில கொடுத்தா இருக்கிறதையும் புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. நாங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா உரிமை தொகை. அதுல நம்மள ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசிட்டோம். இப்படிதான் திமுக இருக்கான். நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை மோசமாக பேசுவதற்கு ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். தப்பித்தவரை மகளிர் யாரும் பேருந்து ஏறிட்டீங்கன்னா பொன்முடி என்ன நம்மளை பார்த்து ஓசி அது கேட்டீங்களா இல்லையா? பெண்கள்லாம் ஓசியில பேருந்துல போறோம். அதனால சகோதரர் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னிப்பே இல்லை. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 511 தேர்தல் வாக்குறுதி. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாள் இருந்து 150 நாள் ஆக்குவோம். ஆக்குறாங்களா? இல்ல. மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய் வச்சுங்களா? மகளிருக்கு மட்டும். மகளிர் 10. மகளிருக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரல, யாருக்கு வரும்? வெறும் 30% மட்டும்தான் உரிமை தொகை வந்து. வெறும் 30%. உங்க வீட்டுக்காரமாக வந்து இல்லைங்களா? வெறும் 30% மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை. 70% மகளிருக்கு வரல. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தலில் நீங்க போற ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தலில் நீங்க போற ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது. ஐயா, இன்னைக்கு யாரு குடும்பம் அப்படிங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. மோடி ஐயா குடும்பம்னா நம்ம எல்லோரும் மோடி ஐயாவுடைய குடும்பம். ஏழை மக்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், கிராமத்து மக்கள், நாம் எல்லோரும் மோடியினுடைய குடும்பம். ஸ்டாலின் ஐயா குடும்பம் யாருங்க? மகன், மருமகன், அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா, மோடி ஐயாவுடைய குடும்பம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் 2024 பாராளுமன்ற தேர்தல். திமுக காரர்கள் ஒத்தையில கொடுத்து கத்தையில கொடுக்குவாங்க. எப்படின்னா, இந்த கையில 1000 ரூபாய், இந்த கையில பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, கரண்ட் பில் விலை உயர்வு, தண்ணி வரி உயர்வு, எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. ஒத்தையில கொடுத்து கத்தையில திமுக கார புரிஞ்சிட்டு இருக்கிறான்.